வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். 60 கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க 40 கொஷினையும் பார்த்துடலாம். தமிழுடைய கேள்விகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயே படித்தா கூட ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். தமிழில் வந்து 90+ போட்டுடலாம். ஏன்னா தமிழ் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. முன்னாடி மாதிரி ரொம்ப ட்விஸ்டடாலாம் கேட்கல. கூற்று காரணம்லாம் கொஷின்ஸே இல்லை. எல்லாமே டைரக்ட் கொஷினாக தான் இருக்குது. ஸோ இந்த 60 கொஷினை நம்ம இந்த 100 கொஷினை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஜிகே பார்ட்டை நம்ம வந்து கூடுதலாக கவனம் செலுத்திக்கலாம். ஓகே, 61வது கேள்வி. சேர்த்தெழுதுதல், கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். தேர்ந்தெடுத்து, இந்த சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. சரியான விடையை தேர்க. கண் கூட்டல் உண்டு, கண்ணுண்டு. கண் கூட்டல் உண்டு, கண்ணுண்டு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். எவை இரண்டும், இந்த இடத்துல வந்து வினாச்சொல் எது அப்படின்றது தான் கேள்வி. எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் அப்படின்றது கொஷின் இந்த இடத்துல. இப்போது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து நமக்கு 5 வினாக்கள், அதாவது 65, 66, 67, 68, 69 கேட்கப்பட்டிருக்கோம். இதுலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுதான் வந்து இந்த பேராகிராஃபுடைய நோக்கம். இப்போ பாருங்கள். நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. இரவெல்லாம் வெற்றுடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு நல்லதான். அதாவது நைட் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த இவ்வளோ கேப்க்கு அப்புறம் நம்ம ஒரு குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டோன்னா நல்லதான் காலையில். மதிய உணவில் காய்கறிகள், கீரை ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகளாகும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகளாகும். ஓகே, நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உணவு? 2 வேளை சிற்றுண்டி. ஸோ இந்த 5 கேள்விக்கு நம்ம வந்து ஒரு கொஷினை கூட தப்பு பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பேரா கொடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது 4th 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாங்க. அது இங்கிலீஷ் பேராகிராஃபில் தான் நம்ம இங்கிலீஷில் தான் இதெல்லாம் எழுதியிருப்போம். இப்போ நமக்கு டிஎன்பிசியில் தமிழ்லேயே இவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு சிறந்தது. உணவில் அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டியவை காய்கறிகள். உணவில் அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா காய்கறிகள். தவிர்க்க வேண்டிய உணவு காரமான உணவு. தவிர்க்க வேண்டிய உணவு காரமான உணவு. உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று சரியான நேரத்திற்கு உண்ணுதல். சரியான நேரத்திற்கு உண்ணுதல். ஸோ 5 கேள்விக்கும் எளிமையாக இருந்துச்சு விடை. அதே போல் அடுத்தது பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இதில் வந்து சரியாகவே இருக்குது நமக்கு. ஆப்ஷன் ஏ. பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு தவறுதல் இருக்குது. போற்றியது, இது ஒருமை பன்மையில் தவறாக இருக்குது. போற்றினார் அப்படின்றதும் தவறாக இருக்குது. போற்றினர் அதுதான் வந்து சரியாக உள்ளது. இதுவும் தவறாக இருக்குது. ஸோ 3 சென்டென்ஸும் தவறு. ஏ மட்டும்தான் சரி. மறுபடியும் ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல நமக்கு சரியாக அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி. 71 இருக்குது. பி. 72 சொல் பொருள் தருக.
சீவன், சீவன் என்றால் உயிர். ஜீவன்னு சொல்கிறோம் நம்ம தமிழ், அதாவது வடமொழி எழுத்து, அதை தான் சீவன்னு கொடுத்துருக்காங்க, உயிர். வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி, மோகித்து விரும்பி. 3 1 4 2 3 1 4 2 ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. மறுபடியும் சொல் பொருள் பொறுத்துக. குழி அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு நில அளவை பெயர். மணி அப்படின்றது வந்து இந்த இடத்துல முற்றிய நெல்மணியை கூறுகின்றது. சீலை அப்படின்னா புடவை. சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர், நீட்டல் அளவை பெயர். சரியான பொருள் அறிக. அலர் அப்படின்னா மலர்தல். அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞன் அல்லன், அவன் கவிஞன் அல்லன் அப்படின்றது தான் சரி. பிழை திருத்தம். ஒரு எந்த இடத்துல வரும், ஓர் எந்த இடத்துல வரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓர் அப்படின்னு எழுத்து வந்ததுன்னா நமக்கு அடுத்து என்ன எழுத்து வரும்னா, உயிரெழுத்துக்களில் 12 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்து முன்னாடி வந்தால் தான் ஓர் அப்படின்றது வரும். அல்லது உயிர்மை எழுத்துக்கள் எதுவாகிலும் கா ஞா ச இந்த மாதிரி எந்த எழுத்துக்கள் ஆகிலும் அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு அப்படின்னு வரும். ஓர் வந்து வரக்கூடியது உயிரெழுத்துக்கு முன்பாக வரக்கூடியது ஓரு, உயிர்மை எழுத்துக்கு முன்பாக வரக்கூடியது ஒரு. ஸோ அது இல்லாத இடத்தில் ஓர் அசைவு. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வருதா? ஸோ இதுதான் வந்து சரியானது. என் அண்ணன் நாளை வருவான் எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர், செய்தி தொடர். பிழை திருத்தம் சரியாக எழுதுக. கோவலன் சிலம்பு விற்க போனான், கோவலன் சிலம்பு விற்க போனான் ஆப்ஷன் பி. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. செய்தி தொடர். தென்னிந்தியாவின் அடையாளமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. சொற்களின் கூட்டு பெயர்கள். மூங்கில் இலை, முளைக்கீரை, வேப்பந்தழை, வரகு கதிர். ஆப்ஷன் 4 1 2 3 4 1 2 3. சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் கான். கல் கற்கள், கல் கற்கள் அப்படின்றது தான் சரியானது. 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை காண்க. ஸோ தமிழ் எண்கள் வந்து 0 முதல் 9 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 0க்கு ஓ அதே வார்த்தைகள் தான் வரும். 1க்கு கா வரும், 1க்கு கா, 2க்கு இதே மாதிரி ஊ அப்படின்ற எழுத்து தான் வரும், இப்படி வரும். அடுத்து 3க்கு ஞா, 4க்கு சா போட்டு மேலே, 5க்கு ரூ, 6க்கு சூ போட்டு இப்படி வரும், 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு இது மாதிரி கூ போட்டு நமக்கு வரக்கூடிய எழுத்துக்களாக அமையும். இது 9. ஸோ இப்போ வந்து நமக்கு 81க்கு கா போட்டு ஆ போட்டு, ஆ வந்து 8, கா போட்டு 1. தீவகத்திற்கு மற்றொரு பெயர். தீவகத்திற்கு மற்றொரு பெயர் விளக்கு. தவறான இணையை சுட்டுக. திணை ஓலை, மான்குட்டி அப்படின்றது இந்த இடத்துல தவறு. எருமை கன்று, பசுக்கன்று, நாய்க்குட்டி, புலிக்குட்டி, தென்னை ஓலை, வாழை இலை. திணை ஓலை, மான்குட்டி ரெண்டுமே தவறுதலாக உள்ளது. கலைச்சொல்லை அறிதல். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக. கல்ச்சுரல் பவுண்டரிஸ், பண்பாட்டு எல்லை, பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்றது பண்பாட்டு எல்லை. சிம்பாலிசம், இது வந்து குறியீட்டியல். சுகர் கேன் ஜூஸ், இது வந்து கரும்பு சாறு. ஹோமோகிராஃப் அப்படின்றது ஒப்பெழுத்து, ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து. கூற்று காரணம் சரியா தவறா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். இந்த மூவர் பாடியது தான் வந்து தேவார பாடல். சரியானது. தே கூட்டல் ஆரம் அப்படின்றது இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலை, இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலை. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணம் இரண்டும் இந்த இடத்துல நமக்கு சரியானது தான்.
குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கண் என்பது விழிகளை குறிக்கின்றது, கான் என்பது பார்த்தலை குறிக்கின்றது. சரியான இணையை காண்க. செந்தி அப்படின்றது செம்மை கூட்டல் தீன்னு வரும், அதனால் இது பண்புத்தொகை. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கிரி அப்படின்றது மலை, கீரி அப்படின்றது விலங்கு. கீரி என்பது இந்த இடத்துல கீரி பிள்ளை அப்படின்ற ஒரு விலங்கை குறிக்கின்றது. இருபொருள் தருக. திங்கள் அப்படின்னா சந்திரன் மற்றும் மாதம் என இரண்டையும் குறிக்கக்கூடியது சரியானது. அடுத்து 6 என்பதற்கு இருபொருள், ஒன்று நம்ம நதின்னு சொல்லலாம், இன்னொன்று எண்ணெய் குறிக்கக்கூடியது. ஸோ இதுவும் சரி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷினாக எல்லாத்துலேயுமே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக இன்பம்னு ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கையை போற்றுதல் டேஷ் மரபு. இந்த இடத்துல இன்பம்னு வராது, இயற்கையை போற்றுதல் மரபு அப்படின்னு சொல்லலாம். பட்டுப்போன மரத்தை காண தரும், இதுலேயும் வராது. கதிர் முற்றியதும் நெல் தரும் அப்படின்னு வரலாம். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பச்சை பசேல்னு இருக்க வயலை நம்ம பார்க்கும்போது நமக்கு சந்தோஷத்தை தரும். ஸோ ஆப்ஷன் டி இந்த இடத்துல சரி. அதே போல் கண்ணெழுத்து அப்படின்ற சொல் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த இடத்திற்கு தகும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து ஆகும். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு என்ன பெயர்? கண்ணெழுத்து. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்பிறை. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கின்றது. ஆப்ஷன் ஏல பொருந்தக்கூடியது. சரியான இணைப்புச் சொல் தேர்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஷ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அதுபோல் இந்த இடத்துல அதாவது பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசை பயனில்லை, அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்கள் இருந்து கண்களால் என்ன பயன்? சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆப்ஷன் சி கடைசி வினா. சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. அவர் நல்லவர் தான் ஆனால் வல்லவர் இல்லை. ஸோ இந்த 100 கேள்வியெல்லாம் நமக்கு கஷ்டமான கேள்வின்னு எந்த கேள்வியுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஏதோ 1-2 கேள்வி மட்டும்தான் கூற்று காரணம் ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க, டைரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி. மேக்ஸிமம் கொஷின்ஸில் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இதில் கொடுத்துருக்கிறது எதுவுமே நம்ம அதாவது ஒரு முன்னாடிலாம் ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலுடைய ஆசிரியர் யார், இல்லை அந்த பாடலுடைய சரியான பொருள் என்ன, ஒரு லைனில் கான் அப்படின்னு வர்றதுக்கு 2 வகையான மீனிங்லாம் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் கொடுத்து கேட்பாங்க. இல்லாட்டி இப்போ நூல்கள் கொடுத்து ஆசிரியர் பெயர்களை கண்டுபிடிங்க, அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் எது பொருந்தும் பொருந்தாது, அந்த மாதிரி தான் முன்னாடிலாம் கேட்பாங்க. இப்போ ரொம்ப எளிமையாக கேட்குறாங்க. ஸோ தமிழ் ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே இதில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தமிழ் கஷ்டமாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். தமிழில் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு குரூப் 4லேயும் சரி குரூப் 2லேயும் சரி நம்மளுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படிங்க. இந்த வருடத்தில் வர இருக்கிற குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸில் சீக்கிரமாக எல்லோரும் ப்ளேஸ் ஆகிறதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே சீக்கிரமாக ஸ்பீடாக படிக்க ஆரம்பிங்க, ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முக்கியமாக எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.